சோஷியல் ஒர்க்கர் பாலாஜி அண்ணா. அண்ணா நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் வந்து என்னோடய ஒரு வீடியோ பார்த்துட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருந்த மிலிட்ரிக்காரர் வந்து நாய் அடித்ததெல்லாம் பார்த்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அவார்டு கொடுத்த மாதிரி இருந்தது நீங்கள் போட்டிருந்த பதிவு. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடியோ தவறாமல் நான் பார்ப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். அப்படியே உங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே செல்லு வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். ஏன்னா நிறையா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற வீடியோ நிறையா போடுறீங்க. உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் செய்ய முடியறதில்ல. பாருங்கள், இவங்கூட வந்து இது கருவா பாப்பா பெண்ணாய். இப்போ வந்து 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் குட்டி போட்டுரும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் செய்ய முடியுது. மேக்ஸிமம் 9 நாய் வளர்த்துருக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நான் செஞ்சதில்லை. ஆனால் நீங்களாம் 200, 300, 400, 500ன்னு உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. நீங்களாம் கலியுக கர்ணன், அந்த அளவுக்கு செய்கிறீங்க. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து இப்போ வந்து நெல் அறுக்கிற காலம். எங்கள் ஊர்லெல்லாம் பாருங்கள், நெல் வயலெல்லாம் அறுத்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மயிலுங்களை கொல்ல சொல்லி காட்டுக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க. நைட்டில் வந்து எங்கள் காட்டில் வந்து வலைக்கட்டி மயில் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, அப்போல்லாம் வந்து மயில் பிடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி நெல் அறுவடை சமயம், கடலக்கா விளையிற சமயம், சோளம் வந்து போட்ட வைக்கிற சமயம், அந்த மாதிரி சமயத்தில் மயிலுங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அது வந்து இப்போ தொல்லையாக தெரியல, அப்போ வந்து பெரிய தொல்லையாக தெரிஞ்சுது. அப்போ எல்லாருமே காட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேட்டைக்காரங்கிட்ட சொல்லி மயிலெலாம் பிடிச்சிட்டு போக சொல்லுவாங்க. தோகைக்காகவும் அவங்க பிடிப்பாங்க, கறிக்காகவும் அவங்க பிடிப்பாங்க. மேக்ஸிமம் அறுவடையாகவும் அறுவடையாக எல்லாம் இல்லை, மயில்கள் அறுவடையாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போலாம் வந்து என்னாலாம் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்கு எடுத்துக்கிட்டு இது ஒரு மேட்டரே கிடையாது. அணில் பிடிக்கிறது, முயல் பிடிக்கிறது, மயில் பிடிக்கிறது, வாத்து பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து புறா பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு தடவை வந்து கவர்மெண்ட் வந்து மயில் தேசிய பறவை, அது வந்து வேட்டையாடுறது மகா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து திமிட் பவுட்ரு அரிசியில் கலந்து போட்டு வச்சு ஒரு மயில் கொண்டுட்டார். 2 மயில் செத்து போச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு பெரிய புரளியே ஆரம்பித்தது. மயில் வந்து தேசிய பறவையாமா, அது வந்து வேறு ஒரு சட்டம். நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் அது தீர்க்க முடியாது. எங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் நல்லாவே தீர்த்துக்குவாங்க. அது வந்து என்னமோ வேறு ஒரு வழக்கு, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. தேசிய வன உரிமை பாதுகாப்பு சட்டம் ஏதோ, அது எனக்கு சரியாக தெரியலைண்ணா. ஆனால் அந்த மாதிரி ஒரு சட்டத்தில் அது மாட்டி விட்டுறாங்க. அது வந்து எங்கள்து ரொம்ப 50 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தான் அது போய் கையெழுத்து போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிலாம் அது பயங்கரமான சட்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 பேர் எங்கள் ஊரில் மாட்டினாங்க. சிமெண்ட் பவுடர் கலந்து வச்சவங்க, அது இதுன்னு வேறைக்கு வச்சும் நல்ல வயலில் வச்சு மயில் சாப்பிட்டும் செத்து போச்சு. அதுக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்டாக பார்த்து இந்த நாய்ங்களை கொல்றதும் அப்போலாம் எனக்கு தோணும், பேசாமல் புலி இருந்ததுக்கு பதிலாக நாய் இருந்தது அப்படின்னா பாதுகாப்பாக இருந்திருக்கும்ல. அதுவும் தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வாழ்க்கை கிடச்சிருக்கும். அதை யாரும் அடிக்காமல் இருந்திருப்பாங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து ஏதாவது ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி போட்டாவது, அவங்களுக்கு சாப்பாடு போட்டாவது வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். புலிக்கெல்லாம் இறைச்சி போட்டு வளர்த்துறோம், ஆனால் நாய்க்கு சாப்பாடு போட்டால் கூட போதும். அந்த அளவுக்குலாம் யோசிப்பேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள்லாம் ரொம்ப செய்கிறீங்க. நிறையா பேர் ஒன்று சேர்ந்து இந்த நாய்களுக்காக ஏதாவது கவர்மெண்ட்டில் அடிக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து இப்போ போன வாரம் பயங்கரமாக உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டார் வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு. அந்த வீடியோ நான் பார்க்கும்போது பயங்கர கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி மனுஷருங்கிட்டலாம் போய் நீங்கள் திட்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப 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 உண்மையில் சொல்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. எதுக்காக போய் இப்படி கண்டவங்ககிட்டலாம் வாங்குறீங்க அப்படின்னு. இந்த பாலா போன இந்த உயிரினங்களுக்கு தானே, யாருக்காக? பொண்டாட்டிக்காக, பிள்ளைக்காக, எதுக்காகவும் இல்லை. சொத்துக்காக, வீட்டுக்காக, நிலத்துக்காக, எதுக்காகவும் இல்லை. ஆனால் இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தினம் கோழிக்கறி சமைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் வாரம் ஒரு தடவை அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதே வாரம் ஒரு தடவை தான் கொடுப்போம். நீங்கள்லாம் வந்து பெருசாக செய்கிறீங்க. யாராவது நிறையா பேர் சேர்ந்து இதுக்கு வந்து வனவிலங்கு மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்து இதை அடிக்கிறவங்களையோ அல்லது தெருவில் விடுறவங்களையோ ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்து தானா தவிர இந்த மயில்கள் மாதிரி இதுங்களும் பாதிக்கும். ஆனால் மயில்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. அப்போ தான் வந்து இப்போலாம் யாருமே அந்த நெல்லும் வயலே ஃபுல்லும் அது வந்து நெல்லே இல்லாமல் பண்ணனா கூட இன்றைக்கி வந்து அதை யாருமே கண்டுக்கிறதில்ல. அது சட்டம் மட்டும்தானே பிரச்சனை, சட்டம் மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அது யாருமே கண்டுக்கிறதில்ல. இன்றைக்கும் அதுங்க அவ்வளோ செய்துங்க. ஒரு சோளப்போட்டையில் சோளம் இருக்காது, நெல் வயலில் பூந்துட்டு அப்படியே ஒரு 20 மைல் உள்ளே பூந்து ஒரு வயலில் 1 ஏக்கர் வயலில் கலக்குச்சு அப்படின்னா நெல் ஃபுல்லும் கொட்டினாலும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை.
அது ஏன்னு தெரில, சும்மா முடுக்குவாங்க அப்புறம் போயிடுவாங்க. ஏன்னா மயிலை கொல்லக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு, அந்த சட்டம் சமாளிக்க முடியாதுங்கிற பயம். அதே மாதிரி இந்த நாய்ங்களுக்கும் ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தா தானா தவிர நம்மளால் அவங்கள காப்பாற்றவே முடியாது. பெண் நாய்கள்லாம் பயங்கரமாக குட்டியெல்லாம் கொண்டு வந்து கோயிலாக போட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து இவங்கெல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் போட்டது எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி இருக்குங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை மாதிரி நிறையா பேர் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டில் சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கலெக்டராக இருக்கும்போது இருந்து எனக்கு ஒரு ஆசை, அவர் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சட்டம் கொண்டுட்டு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப ஏக்கப்படுறேன். ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உண்மையில சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ மட்டும்தான். எதுக்கோ சட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த நாய்ங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா நான்லாம் நிம்மதியாக செத்துருவேன். அந்தளவுக்கு எனக்கு வருத்தம் மட்டும்தான் இருக்குது. என்னால் வருத்தப்பட மட்டும்தான் முடியும். வேறு என்ன செய்ய முடியும்? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறது மட்டும்தான் என்னால் முடியும். கிராமத்துலலாம் அடித்தவங்களெலாம் போய் கேட்க முடியாது. அவங்களாம் பயங்கரமாக எங்கள் வீட்டு நாய்ங்களையே வந்து பயங்கர கஷ்டம்லாம் படுத்திருக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. மருந்து தான் போட முடியும், டாக்டர் கூப்பிட்டு வந்து ஊசி தான் போட முடியும், ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். வேறு எதுவும் எங்களால் பண்ண முடியல. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கே சொல்கிறது, எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, என்னான்னு சொல்கிறது அப்படின்னு தெரில. கலெக்டர் ராதாகிருஷ்ணன் மட்டும் இந்த பதிவு பார்த்தாரு அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு நாய்களை காப்பாற்றி கொடுங்க சார். தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க. நீங்கள் வந்து கால்நடை மருத்துவர், உங்களுக்கு தெரியும் அதனுடைய வலி வேதனை எல்லாமே. தயவு செஞ்சு உங்களுடைய பவரை பயன்படுத்தி ஏதாவது செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலாஜி அண்ணா.